ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சாப்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பயங்கர சூப்பர் காம்பினேஷன் இருக்கும். இந்த காரசாரமான இந்த வாழைக்காய் சாப்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வாழைக்காய் சாப்ஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாட்டு இப்போ நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வாழைக்காய் வரைஞ்சி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது திருப்பி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை போட்டுக்கலாம், ஒரு சின்ன துண்டு. 2 லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளியும் பெரிய சைஸில் 2 தக்காளியும் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இது ஆற வச்சோன்னு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அதை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சாச்சு. இப்போ திருப்பியும் மறுபடியும் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த வாழைக்காவை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இது அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுதான் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். நம்மளோட வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைக்காய் சாப்ஸு இந்த தயிர் சாதத்தோடு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு வெயில் காலம் சமைக்கணுன்னே தோணாது. ஸோ அந்த நேரத்தில் தயிர் சாதம் மட்டும் செஞ்சுட்டு இந்த வாழைக்காய் சாப்ஸை செஞ்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். இதோட அடுத்த ரெசிபி பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.